தூத்துக்குடியில் இப்போ ஒரு தம்பி வந்து மயங்கி விழுந்தாருன்னு அவங்க போலீஸ் சொல்கிறாங்க, வீடியோ காட்டுறாங்க. அவர் லாக்கப்பில் அப்படியே பொத்து மயங்கி விழுறாரு. இந்த நேரமும் என்ன பண்ணுவோம், நம்மளை போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு ஈசன் அது இதுன்னு வந்து எப்பவுமே ரெடியாக வச்சுக்குவாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன சாப்பிட்டாரா சாப்பிடலையோ மயங்கி வந்துட்டாருன்றாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் அது தெரியும். போலீஸு கூட்டு போகிறத பார்க்குறாங்க, ஸ்டேஷனுக்கு மேலே இட்டுன்னு போகிறத பார்க்குறாங்க. அப்புறமா ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் ஒரு மணி நேரத்தில் சொல்கிறாருன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் நினைப்பாங்கல்ல, நான் அடியாச்சுன்னு தான் இருப்பான். அப்படி தான் நம்ம நினைப்போம். உள்ளுக்குள்ளே நடந்தது பகல் 12 மணிக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு பகல் 12 மணி வரைக்கும் தான் அவரை நம்ம லாக்அப்பில் வச்சுக்கலாம். எஃப்ஐஆர் போட்டிருந்தால்தான் 24 ஹவர்ஸுக்குள்ளே அவரை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி முழுக்க 100% காவல்துறை வந்து அப்படியே ஒழுக்கமாக தான் நடக்கிறாங்க, அதில் வந்து எந்த தவறும் நடக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாயில் பிளேடு வச்சுன்னு வருவான், இல்லை ஏதாவது சின்ன நைஃப் கையில் வச்சுன்னு வருவான். நம்ம ஸ்டேஷனில் வந்தோடனே டக்கு என்ன பண்ணுவானுங்க, அறுத்துக்குவாங்க. அப்புறம் பிளட்டு பயங்கரமாக போவோம். உள்ளே நடக்கும், இதெல்லாம் லாக்அப்பில் நடக்கிற விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது. அது என்ன தான் சிரமப்பட்டு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு காவல்துறை இயங்கினாலும் வேலை செஞ்சாலும் சினிமாவில் காட்டும்போது எப்படி காட்டுவாங்கன்னா, கேஸை உடனடியாக முடிச்சாகணும். அப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் வந்து குற்றத்தை வந்து ஒத்துக்கணும். அப்போ நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் அவனை வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் ஒரு சில விஷயங்கள் வந்து காட்டுறாங்க. மக்கள் அதை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அப்போ உண்மையிலேயே இதுதான் நடக்குதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி அவங்க வந்து போறாங்கல்ல. ஒரு 25 பக்கம் கொஸ்டின் டக்குன்னு கேட்குறீங்க ஒரே ஒரு வரியில. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி கவிஞர் VA ஜோதி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். காவல்துறையினர் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில டாட் வைக்கிற மாதிரி விஷயம் வரது என்னன்னா, இந்த லாக்அப் அப்படிங்கிற விஷயம் வரும்போது காவல்துறையினர் மேல் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி வருது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சாத்தாங்குளத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ தூத்துக்குடி வரைக்கும் வந்தாலுமே நிறைய பேர் இப்போ நடுவில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடுவில் திருப்புவனத்தில் இருந்து அஜித் குமார் இந்த மாதிரி வரும்போது லாக்அப் அப்படிங்கிறது எப்படி நிகழ்து? ஏன்னா விசாரணை கைதியை ட்ரீட் பண்றதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குல்ல சார். கன்விஷன் கைதி அப்படி இருக்கும்போது லாக்அப் அப்படிங்கிறது எப்படி சார் நடக்குது? இந்த கொஸ்டின் எப்படின்னா, இந்த 10 மார்க்ஸ் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்லேயே ஒரு 25 பக்கம் கொஸ்டினை டக்குன்னு கேட்குறீங்க ஒரே ஒரு வரியில். பட் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், நம்ம ஆரோ ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வந்து நம்ம விளக்கமாக தான் சொல்லிட்டு வரோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அதை டீப்பாக ஆரம்பிச்சுன்னு போகலாம். முதல்லேருந்து போனால் தான் உங்களுக்கு அதனுடைய ஃபுல் இது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காவல்துறை மேலே எப்பவுமே ஏதாவது ஒரு அதிருப்தி பொதுமக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்றீங்க இல்லையா? அது வந்து எப்படி சொல்கிறது, காவல்துறைக்கான நிர்ணயிக்கப்பட்டது. அது என்ன தான் சிரமப்பட்டு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு காவல்துறை இயங்கினாலும் வேலை செஞ்சாலும் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஏன்னா இது நம்ம நாட்டில் வந்து இந்த அரசியல் சார்ந்து தான் நம்ம நாடு இருக்குது. ஸோ அரசியல் சார்ந்து இருக்கும்பொழுது அந்த அரசியலில் வந்து அதில் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிலாம் பாகுபாடு இருக்கிறதுனால எப்பவுமே வந்து அவங்க அரசியல் நடத்துறதுக்காக அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு தவறு, காவல்துறைன்னு இல்லை எந்த துறையாக இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அதே ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறும்போது அவங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்ல தான் செய்வாங்க. இது வந்து அதில் பெரும்பாலும் வந்து காவல்துறைக்கு நிறைய அந்த வாய்ப்பு அமையும். ஏன்னா பொதுமக்களை கூட காவல்துறையை வந்து நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு எதிரியாக தான் இப்போ பார்க்குறாங்களே ஒழிய ஒரு நண்பனாக பார்க்குறதில்ல. நாங்கள் அங்கங்கே எழுதி வைக்கிறோம் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு, ஆனால் யாருமே அப்படி நம்மளை பார்க்குறதில்ல. பட் ஆனால் நாங்கள் வந்து பொதுமக்களை நண்பராக தான் பார்க்குறோம். எல்லாருமே காவல்துறை முழுக்க மக்களை நேசிக்கிறோம். அதில் வந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்தே கிடையாது. எங்கேயோ 1-2 சிலர் தவறுகள் நடந்து அதால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களே ஒழிய அது மாதிரி எங்கேயுமே இருக்கிறதில்ல. அதனால் அந்த மாதிரி களங்கம் வருது அப்படின்றதுக்காக காவல்துறை வந்து தொய்ஞ்சு போடுறதும் இல்லை, அதுக்காக வந்து வருத்தப்படுறதும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பழகிட்டோம். அது மாதிரி அவங்க வந்து நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க ஏதோ ஒன்று சொல்லும்பொழுது அதை கேட்டு அதுக்கு உண்டான பதிலை கொடுத்து நம்ம அப்படியே பழகியாச்சு. ஆனால் அதே நேரத்தில் முழுக்க 100% காவல்துறை வந்து அப்படியே ஒழுக்கமாக தான் நடக்கிறாங்க, அதில் வந்து எந்த தவறும் நடக்கிறதே இல்லை அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக அது சொல்ல முடியாது. அது சொல்கிறனாலும் அது கரெக்டாக இருக்காது. அது சும்மா வேணா ஒரு காவல்துறை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்லை நான் காவல்துறையில் இருந்தன்றதுக்காகவோ வேணால் சொல்லலாம் மொழிய. பட் உண்மை நம்ம ஏற்றுன்னு தானே ஆகணும். ஒரு சில இடங்களில் ஒரு சிலரால்
அவங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கும், தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஏதாவது அவருக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை அவர் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து இந்த மாதிரியான டீம் ஒர்க் பண்ணும்போது அதை அவர் பயன்படுத்திக்குவார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் பாதிக்கப்பட்டுட்டாருன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் பாதிக்கப்படுது. அது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்தும் இருக்குது. அது பொறுப்பேற்றுன்னு இருக்காங்க, காவல்துறையும் பொறுப்பேற்றுன்னு இருக்காங்க, அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பென்னிஸ் கேஸே நம்ம சொல்லலாம். தூத்துக்குடி கேஸே வந்து மிகப்பெரிய தண்டனை, அது வந்து சாதாரண தண்டனையே இல்லை. தூக்கியே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட 10 அதில் வந்து எதாவது கொஞ்சம் இது பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், கொஞ்சம் சின்ன தண்டனை பெரிய தண்டனைலாம் இல்லாமல் மிகப்பெரிய தண்டனையை நீதிமன்றம் வழங்குச்சு. நீதிமன்றம் அந்த மாதிரியான தண்டனை வழங்குது அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் மட்டுமே இல்லை, அதுக்கு அந்த தண்டனையை வழங்குறதுக்கு காவல்துறையும் வேலை செஞ்சுருக்காங்க. காவல்துறையோடைய அந்த கொடுத்த விட்னஸுங்க, காவல்துறை கொடுத்த அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டை நிரூபித்து பண்ணதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வந்தது. அப்போ காவல்துறை வந்து நியாயமாக கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அக்யூஸ்ட் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஒரு எஃப்ஐஆர் போட போகிறோம், எஃப்ஐஆர் போட்டுறோம், தப்பு பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் வருது, எஃப்ஐஆர் போடுறோம், விசாரிக்கிறோம், அவர் அரெஸ்ட் பண்ணுறோம், நீதிமன்றம் முன்னாடி நிறுத்துகிறோம், அவர் வந்து 15 நாள் ரிமாண்டுன்றாங்க. அப்போது அவர் வந்து விசாரணை கைதி தான். அவர் மேலே இன்னும் நம்ம வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உண்டான எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பிபி கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் அவர் அதனுடைய இதை தெளிவுபடுத்தி எதிர்க்கட்சி அவங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க அதுக்கு வாதிட்டு அவங்களுடைய வாத திறமையை வந்து கிராஸ் பண்ணி நம்ம அரசு தரப்பில் நம்மளுடைய காவல்துறையை சேர்ந்த பிபி வந்து அதுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தி இதெல்லாம் ட்ரையலில் நடந்து முடிஞ்சாதான் அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கு ஊர்ஜிதமானால் நீதியரசர் வந்து தண்டனை கொடுப்பார். ஸோ அப்போ தண்டனை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அப்போ தான் அவர் வந்து தண்டனை கைதியாக மாறுறாரு, கன்விஷன் அக்யூஸ்ட். அது வரைக்கும் கேஸு 1 வருஷமோ 2 வருஷமோ ட்ரையல் போயிட்டு இருந்ததுன்னா அவர் வந்து விசாரணை கைதி தான். அவர் வந்து நம்ம குற்றவாளின்னு முழுக்க முழுக்க குற்றவாளின்னு சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க சொல்ல முடியாது. சூப்பர். அப்போது அவர் வந்து விசாரணை கைதி தான். இப்போது இப்படிப்பட்ட நேரங்களில் ஜாமீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலுக்குள்ளேயும் வந்து விசாரணை கைதிக்குன்னு ஒரு பிளாக் இருக்குது, கன்விஷன் கைதிக்குன்னு ஒரு பிளாக் இருக்குது. தண்டனை பெற்ற பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நம்பரு, ஒரு யூனிஃபார்மு, ஒரு சின்ன அறை, அவங்களுக்கான சில வேலைகள் அப்படிலாம் இருக்கும். இந்த விசாரணை கைதி வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரீயான ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அங்கே இருந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் எதுவும் இருக்காது, என்ன ட்ரெஸ் சொன்னால் போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி இதே மாதிரி அவங்க உள்ளே இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருக்கணும். பட் இது மாதிரி கன்விஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 பேர் கொண்ட அறை, ஒரு 3 பேருக்கு ஒரு அறை, 2 பேருக்கு அறை, 5 பேருக்கு அறை, அப்படி ஒரு சின்ன இதுவாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து ஜெயிலே அப்படி தான் இருக்கும் விசாரணைக்கு. சப்போஸ் ஜாமீன் கிடச்சிட்டு வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வெளியில் வந்தார்னா அவர் வந்து போயிட்டுருப்பார். ஒரு வாய்தாக்கம் வருவார் போவார். என்னைக்கு குற்றம் அவர் மேலே நிரூபணம் ஆகுதோ அப்போ தான் வந்து அவர் எடுத்து போய் சிறையில் நம்ம அடைக்கணும், தண்டனை கைதின்னு சொல்லிட்டு. இது ஒன்று வச்சுங்களா. அதே மாதிரி லாக்அப், பெரும்பாலும் ஸ்டேஷன்லலாம் இப்போது லாக்அப்பு கிடையாது. அதான் உண்மையும் கூட. இருக்குது, லாக்அப்லாம் இருக்குது, பழைய காலத்துலேருந்தே இருக்குது. யாருமே வந்து இப்போ லாக்அப்பில் அடைக்கிறது இல்லை. ஏன்னா இமீடியட்டாக வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறோம். நம்ம விசாரிக்கிறோம், விசாரணைக்கு கடற்கரை சார்ஜ் ஷீட் போடுறாங்க, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ எல்லாத்தையும் முடிக்கிறோம், உடனே நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறோம். லாக்அப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இப்போல்லாம் இருக்கிறது இல்லை, பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஸோ அப்படி அப்போ எக்ஸார் ஏதோ ஒரு நேரத்தில் வைக்கணும், அவரால் இன்னும் நம்ம ஒரு 2 அக்யூஸ்டை பிடிக்கணும், அவரால் நம்ம வந்து சில விஷயங்கள் கேதர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவரை கொஞ்சம் நேரம் நம்ம லாக்அப்பில் வச்சுக்கிறோம். இந்த லாக்அப் அது மாதிரி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து இன்றைக்கி பகல் 12 மணிக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு பகல் 12 மணி வரைக்கும் தான் அவரை நம்ம லாக்அப்பில் வச்சுக்கலாம். 24 மணி நேரம் தான் ஒரு அக்யூஸ்டை, அதாவது நம்ம கைது பண்ண ஒரு குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை 24 மணி நேரம் மட்டும்தான் காவல் நிலையத்தில் வைத்துக்கொள்ள சட்டத்தில் இடம் உண்டு. எஃப்ஐஆர் போட்டிருந்தால்தான். எஃப்ஐஆர் போடாத பட்சத்தில் நம்ம வைக்க முடியாது. விசாரணை தான் கூப்பிட்டு வரோம், பிட்டிஷன் என்கொயரி விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் அவரை வச்சுருந்துருக்கலாம், இன்னொரு விசாரிக்கலாம், போகலாம் வரலாம், அது வேறு ட்ராக்கு. ஆனால் எஃப்ஐஆர் போட்டுட்டோம், ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டோம், அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த டைம் டு டைம் 24 ஹவர்ஸுக்குள்ளே அவரை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். அது நேரங்கள் கூட கடந்து போகலாம், அதாவது வந்து ராத்திரி நேரமாக கூட இருக்கலாம், வீட்டுக்கு கூட கொண்டு போகலாம். ஸோ அந்த 24 மணி நேரம் தான் ஒருத்தரை வச்சுக்க முடியும். இது ஒரு பாயிண்ட்டு.
ஸோ இந்த 24 மணி நேரத்துக்குள்ளார ஒருத்தர் வந்து விசாரணையின் போது சில நேரங்களில் வந்து இப்படி ஏதாவது நடந்துருது, அதான் 1-2 நடந்துருது இல்லையா, யாராவது ஏதாவது அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அடிச்சிருது போகிறது, இல்லை ப்ரெஷராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம்ல. அதில் வந்து காழ்ப்புணர்ச்சின்றது தெரியாத ஒரு நபருக்கு மேலே காழ்ப்புணர்ச்சி ஏற்படுறத தாண்டி மேலேருந்து வர ப்ரெஷரோ இல்லை பின்னாடிலேருந்து கொடுக்குற ஒரு ப்ரெஷரோ. ஏன்னா இப்போ அஜித்தோட கேஸ்லையுமே அங்கே இருக்க ஊருக்காரங்களே சேர்ந்து தான் அவரை வந்து தாக்குனாங்க, அந்த ஊர் சேர்ந்த போலீஸ்காரங்களே தாக்குனாங்கன்றப்போ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒன்று பில்ட் ஆகுமா? ஏன்னா நம்மளால சினிமாவில் பார்க்க முடியும் சார், ஒரு சில விஷயங்கள் வந்து சினிமாவில் காட்டும்போது எப்படி காட்டுவாங்கன்னா இந்த கேஸை உடனடியாக முடிச்சாகணும், அப்போது அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் வந்து குற்றத்தை வந்து ஒத்துக்கணும், அப்போ நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் அவனை வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் ஒரு சில விஷயங்கள் வந்து காட்டுறாங்க. மக்கள் அதை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அப்போ உண்மையிலேயே இதுதான் நடக்குதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி அவங்க வந்து போறாங்கல்ல. ஜனங்க நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா சினிமாவுடைய மோகம் அதிகமாக தானே இருக்குது இன்றைக்கி நம்ம நாட்டில். ஸோ அதுவும் சினிமாவை பார்த்து 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 மைண்ட் செட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க எல்லாமே. 99.9% சினிமாவுக்கும் ரியல் போலீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. சினிமான்றது சினிமா தான், அது ஒன்று எப்படி வேணால் மிகைப்படுத்தி காட்டலாம். அதில் வந்து கரெக்டான பொசிஷனும் சில டைரக்டருங்க சித்தரிக்கிறாங்க, சில டைரக்டருங்க வந்து மிகைப்படுத்தியும் காட்டுறாங்க. ஸோ அதனால் சினிமாவே சம்மந்தப்படுத்தி நம்ம ரியல் போலீஸை சொல்லவே முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரெஷர் சீக்கிரம் முடிக்கணும், அவனை அடிச்சு ஏதாவது கேஸை ஒத்துக்குவீங்க அப்படின்னு எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேறு சப்போஸ் மேபி ஒரு அரசியல்வாதிங்க இல்லை வேறு மாதிரியான பெரிய அவங்கள வந்து ஆளுமையில் இருக்கிறவங்க வேணால் கூட ஒரு உத்தரவு வேணால் கூட போடலாம், உத்தரவாக போட முடியாது, மறைமுகமாக சொல்லலாம். அப்படியே சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ முட்டாள்தனமான அதிகாரிகள்லாம் வந்து போலீஸில் கிடையாது. ஒருத்தன் அடிச்சு சாவடிச்சிடுங்க பார்த்துக்கலாம், அவன் நம்ம கட்சிக்கு ரொம்ப ஆகாதவன் அப்படின்னு ஏதோ ஒரு அரசியல்வாதி சொல்கிறாருன்னா, சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஐபிஎஸோ இல்லை நம்ம அது கீழே இருக்கிற அதிகாரிகளோ கட்டாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாதிக்கப்பட போகிறது இவங்க தான். நாளைக்கு அவர் சொல்கிறவர் சொல்லிட்டு போயிடுவார், நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் இவர் தான் போய் நிற்கணும். ஏன்னா இவர் வந்து 60 வயசு வரைக்கும் ஒரு வேலை செஞ்சாகணும் இல்லைங்களா. அவங்க வந்து 5 வருடம் அவங்களுடைய ஆட்சி காலம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிச்சுன்னா வேற ஒருத்தர் வர போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிறத வந்து அப்படியே முழுமையாக கேட்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களில் வந்து சார் இப்போ இந்த கேஸை எடுத்துக்கோங்க, நம்ம வந்து ஸ்டேட்டில் வந்து விசாரிக்கிறோன்னு சொல்லும்போது அப்போ முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணார், இல்லை இது வந்து ஒரு நியாயமாக இருக்காது இந்த கேஸுன்னு சொல்லி நம்ம போலீஸை விசாரித்தா நியாயமாக இருக்காது, சிபிஐட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித்குமார் கேஸை சிபிஐயில் கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்போது இப்படியெல்லாம் கூட நடக்கும். அதாவது வந்து நியாயமான முறையில் விசாரிக்கணும் அப்படின்றது தான் 100% இருக்கும். இதுதான் இதில் இன்னொரு பெரிய துரதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னென்னா, நிறைய விஷயங்களில் இப்போது பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பான் அஜித், இது வந்து தெரியாது, பப்ளிக் வந்து பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான சின்ன இன்சிடென்ட்டு தான் இந்த மாதிரி லாக்அப் காரணங்கள். பெரும்பாலும் அவன் மன உளைச்சலில் இருப்பான், என்றைக்கு இருந்தாலும் வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்க, நம்ம தலைமறைவாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போது அவன் எந்த நேரமும் என்ன பண்ணுவான், நம்மளை போலீஸ் பிடிச்சிடுச்சுன்னா பயந்த சுபாவம் இருக்கும். இல்லை சில பேர் அந்த மானத்துக்கு ஒரு கௌரவத்துக்கு அசிங்கத்துக்கெலாம் யோசிப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஒரு இதை வந்து வச்சுருப்பான், ஏதாவது ஒரு பாலிடால் ஏதோ ஒரு பாய்சனு கீசனு அது இதுன்னு வந்து எப்பவுமே ரெடியாக வச்சுக்குவாங்க கையிலேயே. அவன் எப்பவுமே அதாவது கையிலேயேனா பாயில் வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தால் டக்குன்னு அதை எடுத்துக்கணும், நம்ம வந்து போலீஸில் மாற்றக்கூடாது, மாட்டினாலும் நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது வச்சுக்குவான். அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து நம்ம போய் அவனை பிடிச்சிடுவோன்னு வச்சுங்களேன், சார் சட்டு போட்டுன்னு வரேன் சார் அப்படின்பான், லுங்கி கட்டினுப்பான், சார் பேண்ட்டு போட்டுக்கிறேன் சார், ஏதோ ஒன்று பண்ணுறேன் சார்மா, சரி வாடா சீக்கிரம் ஏந்து வாடா அப்படின்னு சொல்லி நம்ம அவனை தூக்கின்னு வரும்போது என்ன பண்ணுவான், டக்குன்னு என்ன பண்ணுவான், உள்ளே போய் வாயில் போட்டுன்னு வந்துடுவான். இப்படிலாம் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு டீ கடையில் ஒருத்தர் தகராறு பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க போய் அவர் என்ன பண்ணிட்டான், வெளியூருக்கார் அவர் ராம்நாடு ஏதோ ஒரு ஊர், அசிங்கப்பட்டுற போகிறோம், நம்ம மான மரியாதை போய்டுன்னு சொல்லிட்டு திருட்டு கேஸில் அவர் என்ன பண்ணுறாரு, சரி சார் உள்ள பெட்டியில் சட்டு வச்சுக்கிறேன் சார் போட்டுன்னு வரேன் சார், அந்த டீ கடைக்கு உள்ளார ஒரு சின்ன ரூம் மாதிரி போனார். ஒரு இதை ஏதோ அவர் ஏற்கனவே வாங்கி வச்சு அந்த மோட்டு பூச்சி மருந்தோ ஏதோ அதை எடுத்து பிடிச்சிட்டு போலீஸ் கூட வந்துட்டார். இது வந்து உங்களுக்கு பழைய நினைவு கோட்டூர்புரம் J4 கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. நானே இருக்கும் பொழுது அவரை வந்து இட்டுன்னு வந்துடும், விசாரிக்கிறோம் கொள்கிறோம், அவர் பக்காவாக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை. அப்படியே விசாரணை போயிடுக்குது, எஃப்ஐஆர் போடுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு கேர் ஆகுறாரு, மயக்கம் படுறாரு, வாந்தி வருது, எல்லாம் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் ரூமில் போய் குடித்தது யாருக்குமே தெரியாது, அந்த கடை ஓனருக்கே தெரியாது. அவன் எப்போ அதை வாங்கி வச்சிருந்தான் கூட எனக்கு தெரியாது சார், அவன் சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பான், அதில் துணி இருக்குங்கிறார் அவர். அவ்வளோதான். அவர் விழுந்தோடனே ஐயோ என்னடா அது விழுந்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்துடுறாரு.
இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டத்தில் க்ளீனாக சொல்கிறாங்க. அது அப்போல்லாம் வந்து மோட்டு பூச்சி மருந்துன்னுவாங்க. அது இப்போ வருதா என்னன்னு தெரியல. அந்த மோட்டு பூச்சி மருந்தை குடிச்சிருக்காருன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் ஜனங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா போலீஸுக்கு கூட்டு போகிறத பார்க்குறாங்க, ஸ்டேஷனுக்கு மேலே இட்டுன்னு போகிறத பார்க்குறாங்க. அப்புறமா ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் ஒரு 1 மணி நேரத்தில் செத்து போகிறாருன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் நினைப்பாங்கல்ல இல்லையா? இப்போ நானே ஒரு பப்ளிக்காக இருந்தாலும் எனக்கு அதானே தோணும். நான் அதான் நியாயமாக ஒரு திருட்டு கேஸில் வந்துட்டு போய் இந்த அடி அடிச்சிருக்கானு, என்ன அடி அடிச்சுருந்தா அவன் செத்துருப்பான், அப்படி தான் நம்ம நினைப்போம். உள்ளுக்குள்ளே நடந்தது இதான் விஷயம். இது மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவமும் சொல்லலாம். அதே ஸ்டேஷனில் இன்னொரு சம்பவம். இது மாதிரி ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுற நேரத்துக்காக மச்சான் வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு மச்சான் வராரு. காலையிலேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. குடிச்சிட்டு போய் மாமா கிட்ட போய் தகராறு பண்ணுறது. அவர் சாமி கும்பிட்டுங்கிறாரு. அந்த டென்ஷனில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அறை விடுறாரு. சும்மா இங்கே வந்து உன்னை எவன்டா கூப்பிட்டான், காலையில் இங்கே வந்து ஒரே தொந்தரவு பண்ணுங்கிற சாமி கும்பிட்ற நேரத்தில்னு சொல்லி மாமா மச்சான தகராறு வந்து மாமா வந்து மச்சான ஒரு அறை விட்டுறாரு. அது எல்லாம் பார்க்குறாங்க அந்த ஏரியாவில். அதோட அவர் என்ன பண்ணுறாரு, வெளில வந்தால் இனிமேல் நான் உங்கள் வீட்டு வாசப்படியே மெரிக்க மாட்டேன்ட்டு வெளில வராரு. மறுபடியும் வந்து சாப்பிட்றாரு. திருப்பி சாப்பிட்டுனே இருக்கார். சாயந்தரம் 5 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் விழுந்துட்டார். முழு போதையில் கீழே வந்திருக்காரு. அப்புறம் போகிற வரோம் எவனோ ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் மச்சான் அங்கே இருக்காருன்னு சொல்லி. போய் பார்த்தா பேச்சு முச்சே இல்லை. ஈஸ் டெத்து, இறந்துட்டான் அந்த ஆள். அந்த போதையில் நாக்கு வறண்டு தண்ணியே இல்லாமல் செத்து போயிட்டான். ஊர் ஜனங்க பூரா என்ன சொல்லிடுச்சு, காலையில் மாமா அடித்தார் இல்லையா, மாமாங்கார அடித்தார், மாமா அடித்து மச்சானை சாவடிச்சிட்டாருன்ட்டு ஒரே பிரச்சனை. மாமா மேலே வந்து ஊர் ஜனங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம வேறு வழி இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அப்புறம் இவரை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறோம். மறுநாள் வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருக்கார். ஒரு சஸ்பெக்ட். அந்த நேரத்துக்கு நம்ம 174 சிஆர்பிசின்னு சொல்லி அவரை அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். போஸ்ட்மார்ட்டத்தில் க்ளீனாக சொல்கிறான் டாக்டர், அந்த அடித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் முழுக்க தண்ணி சாப்பிட்டு தண்ணி தாகத்தில் தொண்டை வறண்டு சுத்தமாக வந்து தலைக்கு ஏறி அவர் இறந்துருக்காருன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம அவரை விடுவிக்கிறோம். இது வந்து ஒரு பப்ளிக்கே நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அவர் அடிச்சதால் தான் செத்தாருன்னு சொல்லி நம்ம போலீஸ் முடிவு பண்ணலை. ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து நிறைய நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாயில் பிளேடு வச்சுன்னு வருவான். சில நேரத்தில் வந்து ஏதாவது சின்ன நைஃபை கையில் வச்சுன்னு வருவான். நம்ம ஸ்டேஷனில் வந்தவொடனே டக்கு என்ன பண்ணுவானுங்க, அறுத்துக்குவானுங்க. கடால்னு எடுத்து கடகடன்னு சரசரசன் உடம்புலாம் அறுத்துக்குவான். அப்புறம் பிளட்டு பயங்கரமாக போவோம். உள்ளே நடக்கும் இதெல்லாம், லாக்கப்பில் நடக்கிற விஷயம். வெளியில் யாருக்கும் தெரியாது, உள்ளே போலீஸுக்கு தெரியும். ஆனால் நம்ம சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. உயிருன்றது எப்பவுமே வந்து விலை மதிக்க முடியாதது. அது வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த உயிருக்கு நிச்சயமாக ஒரு மனசாட்சி உள்ள அத்தனை பேருமே அதுக்கு ஒரு வேல்யூபிளான விஷயம் அது. ஸோ இப்படியெல்லாம் சில இன்சிடெண்ட்டுங்கள்லாம் நடக்கும். இப்போ கூட பாருங்கள், அந்த தூத்துக்குடியில் இப்போ ஒரு தம்பி வந்து மயங்கி விழுந்தாருன்னு அவங்க போலீஸ் சொல்கிறாங்க, வீடியோ காட்டுறாங்க. அவர் லாக்கப்பில் அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுறாரு. அப்போது அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன சாப்பிட்டாரா சாப்பிட்லையோ மயங்கி விழுந்துட்டாருன்றாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை போலீஸ் அடித்ததுனால தான் அவர் மயங்கி விழுந்திருப்பாருன்றாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் அது தெரியும். அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துச்சு அடிப்பட்டு தான் செத்துருக்காருன்னு சொன்னால் அப்போ அந்த அடிக்கு வந்து இவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும், வேறு வழி கிடையாது இல்லையா? அப்போது என்கொயரின்னு வரும்போது சஸ்பென்ஷனு, டிஸ்மிஸ்ஸு, இல்லை வேறு ஏதாவது தண்டனை அப்படி கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அப்போல்லாம் பழைய காலத்துலலாம் இப்போ நாங்களே கூட சும்மா அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அடிக்கணும்னா அந்த பட்டக்ஸில் அடிப்பாங்க. பழைய போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி நிற்க வச்சு பட்டக்ஸில் அடிப்பாங்க. அதை தான் சினிமாவில் காட்டுறது. ஏன் அந்த பட்டக்ஸில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பட்டக்ஸுங்கிறது வந்து சில பேர் சொல்லுவாங்க, கத்தியை பட்டக்ஸில் குத்துனா கேஸு கிடையாது மச்சான், பட்டக்ஸில் குத்துறான்வான். கேஸு கிடையாதுன்னு இல்லை, உயிருக்கு ஆபத்து இருக்காது, எலும்பு இல்லாத பகுதி. அந்த இடத்துல வந்து எந்த ஃப்ராக்சரு கிக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அவருக்கு. அதனால் அவர் உண்மையை சொல்லுவார், அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி லாடம் கட்டுறதுன்னுவாங்கல்ல பழைய காலத்தில், நீக்க வச்சுட்டு காலில் இந்த பாதத்தில் இந்த இடத்துல அடிப்பாங்க. அங்கும் வந்து எதுவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி பண்ணாலும் கூட சர்வீஸ் ஆளுங்க எங்களை மாதிரி அப்போல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது சும்மா அது கூட ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை, சும்மா அவங்ககிட்ட ஏதாவது உண்மை வருதான்றதுக்காக ஒரு நிமிஷம் அப்படி 4 தட்டுன்னு வைங்களேன். அப்படி தட்டி முடித்ததுக்கப்புறம் அவர் எல்லாமே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே தினமும் லைப்ரரியில் போய் உட்காந்து புக்கு படிச்சுட்டு அப்படியே வந்து அப்படியே எப்படி மனிதநேயத்தோடு இருக்கிறவங்கள பற்றி நான் பேசலை. நான் கொதிக்கிற எண்ணெயை எடுத்து அப்படியே மூஞ்சில் ஊற்றுவான், வடை விற்பான், சுண்டல் சாப்பிடுவான், 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிப்பான் ரோட்டில்.
குடிச்சிட்டு போய் அவங்ககிட்ட ஃபுல்லாக தின்னுட்டு அந்த குழந்தை தட்டை எடுத்து கொடுக்கும் அவனுக்கு. அவன் காசு கேட்டான்னு சொல்லி அந்த எண்ணெயை எடுத்து கொதிக்கிற எண்ணெயை அவன் மூஞ்சில் ஊற்றுவான். ஜல்லிக்கண்ணி எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றுவான். அந்த குழந்தைங்கள 2 அறை விடுவான், எங்கிட்டே காசு கேட்குறீங்களான்னு. ஸோ இப்போ நான் சொல்லின்னு வர்றது எல்லாமே அப்படிப்பட்ட ஆளுங்களை பற்றி தான். நம்ம அவனுங்களுக்கு தான் ஒரு 2 தட்டு தட்ட போகிறோம். அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. அவனை வந்து காலில் அடித்தாலும் சரி, பட்டக்ஸில் அடித்தாலும் சரி, இமீடியட்டாக ஜம்ப் பண்ண சொல்லுவோம். கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு, ஆனால் நம்ம தொந்தரவு பண்ணி ஜம்ப் பண்ணுன்னு சொல்லுவோம். ஏன் அந்த ஜம்ப் பண்ண சொல்கிறோன்னா பிளட்டு வந்து கிளாட் ஆகாது. அந்த காலில் அடிக்கும்போது என்ன ஆகும்னா அடிச்சுட்டா அந்த இடம் கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகுனாலும் பட்டக்ஸில் கிளாட் ஆனால் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடம் நின்றுடுச்சின்னா சர்க்குலேஷன் பாதிக்கும். அப்போது இப்போ இல்லைனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மணி நேரம் பொறுத்தோ ஒரு 5 மணி நேரம் பொறுத்தோ அதாவது மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது கிளியர் பண்ணுவாங்க, எகிரி குதின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால் அது சரியாயிடும்ன்றதுக்காக அதையும் நம்ம பண்ணுவோம். அந்த எப்படி அடித்தாலும் அவங்ககிட்ட உண்மையை வாங்குறதுக்காக அடித்தாலும் அவனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்களே கொஞ்சம் டாக்டராக மாதிரி அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருவோம், ஜம்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி. லாக்கப்ங்கிறதுக்கு அசம்பாவிதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 1, 2 இருக்க தான் செய்யுது. நம்ம இல்லவே இல்லை, போலீஸ் அப்படியே கரெக்டாக காந்தியவாதி மாதிரி நடக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. சில நேரத்தில் வந்து அவன் ரொம்ப அவனால் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒருத்தவங்கிட்டலாம் ஏகப்பட்ட 30 கேஸ் இருக்கும். பிடிச்சி உள்ளே போட்டால் போயிட்டு வெளில வந்து இருப்பான். அப்போ என்ன ஆகுனா ஒரு மக்களுக்கு வந்தாலே பயம் வரும்போது போலீஸ் என்னன்னா சரி அவனை லேசாக அவனை அடித்து அவனை திருத்தத்துக்கு முயற்சி பண்ணலாம், இல்லைனா மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தலான்ற மாதிரியான கட்டத்தில் என்ன ஆகிடும்னா இது மாதிரி நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு போலீஸ் பொறுப்பேற்று தான் அவனை, வேறு வழி கிடையாது. என்ன தான் இருந்தாலும் அவனால் வந்து போலீஸால் அவன் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு போலீஸ் தான் பொறுப்பு. அதான் நான் சொல்ல வந்தேனே, அது மாதிரி 90% 99% யாரும் நினச்சி அப்படி செய்யறதில்லை. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.